வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து எப்படி க்ளீன் பண்ணி எந்தெந்த பொருளை எங்கே அடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சர்ஃபு, பச்சரிசி மாவு, லிக்விடு, இந்த மாதிரி ஒரு 3 துணி, இதெல்லாம் வேஸ்ட்டு துணி தான், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்தால் சோப் போட்டு துவைச்சி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா தூக்கி போட்டுடலாம். அதனால் வீட்டில் வேஸ்ட்டு துணி இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம அடிக்கடிக்கு மாற்றிக்கலாம். வினிகரும் பச்சரிசியும் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். கிச்சன் வந்து எப்பவுமே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதனால் நம்ம இந்த வினிகரையும் பச்சரிசி மாவையும் போட்டோம்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த அழுக்கு வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் பஞ்சு, இந்த பிளாஸ்டிக் நார், ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிண்ணத்தில் இந்த குக்கர் வெயிட் எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். எந்த நெட்டுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து இதில் போட்டு வச்சுருவேன். எப்போயாவது ஒரு நேரம் யூஸ் பண்ணுறதுக்காகும் அப்படின்னு. அதே மாதிரி சில்லறை காசும் கொஞ்சம் இதில் வச்சுருப்பேன். எதுக்குன்னா நம்ம கடைக்கு போய்ட்டு வந்தோம்னா டக்குன்னு இதில் போடும். அங்கே இங்கே தேடிட்டு இருக்கிறத விட இதில் டக்குன்னு எடுத்துக்கலாமேன்னு. இப்போ வந்து நம்ம வெயிட்டை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி சர்ப்பு போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த வெயிட்லாம் வந்து குக்கர் வெயிட்டை இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிடுங்க. கழுவிட்டிங்கன்னா எப்பவுமே பளிச்சுனே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சர்ப்பு போட்டு இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து மேலே ஏறி வேலை செய்யும் போது கூட ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதனால் இப்போ இந்த சின்ன பையனை நான் கூட வந்து மேலே ஏறி பொருளெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னா கீழே எடுத்து வைக்கிறதுக்காக கூட வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த டப்பாலாம் வந்து எடுத்து இதில் கொஞ்சோண்டு சர்ப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க. இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் காலி ஆகும் போது நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன், கழுவிட்டு தான் போடுவேன். அதனால் இப்போது நம்ம இதை சும்மா அந்த மேலே வந்து இப்படி தொடச்சி இந்த மாதிரி பஞ்சில் கொஞ்சோண்டு சர்ப்பு தொட்டுட்டு இப்படி தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். உள்ளே வந்து போகாது. இதை வந்து நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு பண்ணணும். அப்போது திருப்பி ஒரு ஈரத்துணியில், காஞ்ச துணியில் நல்லா இப்படி தொடச்சி, ஒரு டப்பு இருக்குது இங்கே பாருங்கள், இப்படி ஒரு டப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம். நான் இப்போ வந்து சர்ப் போட்டு தொடச்சி தரப்போகிறேன். இந்த தம்பி வந்து அதை காஞ்ச துணியில் தொடச்சி டப்புக்குள்ளே வைக்க போகிறாப்புல. அப்போ நம்ம ஃபேன் கடியில் இதை வச்சோம்னா இது நல்லா காஞ்சிடும். நம்ம எடுத்து அடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டப்பா வந்து காலி ஆகிருக்கு. அதனால் நான் கழுவியே வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பொருள் போடும்போதுமே காலி ஆயிடுச்சுன்னா உடனே கழுவிட்டு போட்டுருங்க. அப்போ வந்து இந்த டப்பா க்ளீன் பண்ணுறது தனியாக நம்ம வேலை பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், டப்பாலாம் நான் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இதை நம்ம ஃபேன் கடியில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஈரம் இருந்தாலும் காஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. அப்படியே கவரில் இப்படி வேண்டாம் அப்படி எல்லாத்தையுமே தூசியெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கீழெல்லாம் தள்ளாமல் இப்போ நம்ம மேலே ஏறி ஃபஸ்ட்டு மேல் கபோர்டை க்ளீன் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், சர்ப்பு, வினிகர், பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இந்த நாரை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு நீங்கள் மேலே வேலை செய்யும் போது கூட யாரையாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கீழே இருந்து அவங்க எடுத்து தருவாங்க. நம்ம மேலே ஏறிட்டு இறங்க முடியாது. அதனால் நீங்கள் இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பிசுப்பெல்லாம் வந்து இந்த பச்சரிசி மாவும் வினிகரும் போட்டிங்கன்னா நல்லா போயிடும். பாருங்கள், ஈர துணி போட்டு தொடச்சிட்டு இப்படி உடனே காஞ்ச துணி போட்டு தொடச்சிருங்க. அப்போ தான் இதில் வந்து ஈரம் சேராமலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க இப்படி துடைக்கிறதுக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம செவுரையும் துடைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு க்ளீன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து அழுக்கே சேராமல் இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் இதெல்லாம் நல்லா தட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் பாக்ஸ் கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் உடனே துடைச்சிருங்க, மீதியெல்லாம் அப்புறம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஈர துணி போட்டு நல்லா துடைச்சிக்கலாம். மேலே கை எட்டுற வரைக்கும் நீங்கள் துடைச்சிக்கோங்க. ஏன்னா கை எட்டாததை விட்டுருங்க. எப்பயாவது ஆம்பளைங்க வீட்டில் இருக்கும் போது அவங்கக்கிட்ட கொடுத்து மேலே துடைக்க சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ மேலே கபோர்டு, இந்த செவுரு, இந்த கீழே இந்த டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் பக்காவாக கீழே டைல்ஸு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கபோர்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கபோர்டாக நம்ம ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த கடைசியில் வந்து கண்ணாடி பொருளெல்லாம் வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப எடுக்கிற வேலை கிடையாது, அதனால் இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வேறு ஏதாவது வேலை வந்துடும். சரி, இன்றைக்கி செய்ய முடியாமல் போயிடும், டயர்டாகிடுவோம். அப்போது இதோடு அப்படியே நிப்பாட்டிடலாம். அடுத்து நாளைக்கு வந்து நம்ம அடுத்ததை க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இழுத்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் முடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து இப்போ கீழே வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்து அப்படியே கவரில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ துடைக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இட்டு அந்த மாதிரி எதுவுமே அடிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதை நான் க்ளீன் பண்ணுறதுட்டு எனக்கு இது வரைக்கும் பூச்சியெல்லாம் வந்தது கிடையாது. கரப்பாம்பூச்சி, இந்த எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் வந்து வந்ததில்லை. அதனால் ஒரு ஷெல்ஃபாக ஒரு நாளைக்கு கூட க்ளீன் பண்ணுவேன் டைம் கிடைக்கும் போது. இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் மொத்தமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டபுள் டேப் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சிங்கன்னா இங்கே வந்து கதவு மூடும் போது டங்கு டங்குன்னு ரொம்ப சவுண்டு வராது. ரெண்டாவது இந்த இடம் போய் இங்கே இடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதனால் நான் எல்லாத்துலேயுமே இந்த டபுள் டேப் ஒட்டி வச்சுருப்பேன். நம்ம இந்த ஷெல்ஃபெல்லாம் துடைக்கும் போது ஃபஸ்ட்டு உள்ளே துடைச்சி நல்லா காஞ்ச துணி போட்டு துடைச்சி மறுபடியும் அதுலேருந்து எடுத்ததை வந்து உள்ளவே அடிக்கிடலாம். அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வெளியெல்லாம் துடைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எடுத்து போடுற அளவுக்கு தான். இந்த இடம் வேணும்னா நம்ம எடுத்து வச்சிடலாம், வேணும்னா எடுத்து மாட்டிடலாம். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இது வருங்க, காஞ்ச துணியை போட்டு நல்லா அழுத்தி துடைச்சிருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் பேப்பர் போட்டுடலாம். எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் அடுத்த 2 பேப்பர் போடுறீங்கன்னா அந்த ஒரு பேப்பருக்குள்ளே விட்டு போடுங்க. அப்போ தான் பிச்சுக்கிட்டு மேலே வராது நீங்கள் ஏதாவது எடுக்கும் போது. இப்போ வந்து நம்ம எடுத்து அடிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். நான் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் கீழ் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு எட்டலைன்னா இந்த ஸ்டூலை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டூலை போட்டு எடுத்துப்பேன் இங்கே இருக்கிறத. மேலே உள்ளதெல்லாம் நான் எப்பயாச்சும் ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். சமைக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன். டம்ளர்லாம் யாராவது வந்தால் எடுத்துப்பேன். அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த பக்கம் ஏன் வைக்கலை அப்படின்னா, யாராவது வருவாங்க, டக்குன்னு திறப்பாங்க, எடுப்பாங்க, கை தவறி விழுந்துடும். இந்த கடைசி வரைக்கும் யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தால் இங்கே வரைக்கும் வந்து கை வைக்க மாட்டாங்க. அதனால் இந்த லாஸ்ட்டில் வந்து நான் கண்ணாடி பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி மூணுனா அந்த சத்தம் வராது. அதனால தான் நான் வந்து இந்த டபுள் டேப்பை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டபுள் டேப்பு வாங்கி கீழே ஒன்று மேலே ஒன்று ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. இங்கே பாருங்கள், சாத்தும் போது ரொம்ப சத்தம் வராது. அழகாக இப்படி மூடி திறக்கலாம். அதனால் எல்லா இடத்துலையுமே நான் ஒட்டி வச்சுருப்பேன். இப்போ நம்ம வெளியே வந்து ஃபுல்லாக எல்லா ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் மசால் டப்பாவை வந்து இந்த இடத்துல தான் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து எல்லா பொருளுமே இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இதை கழுவி எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி தெரிகிற மாதிரி பாட்டில் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, பார்த்த உடனே நம்ம இல்லை வேறு யாராவது வந்து ஒரு நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க டக்குன்னு பார்த்து எடுத்துப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டப்பாங்க தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே செட் ஆகும். அதனால் இந்த மாதிரி வாங்கிப்பேன். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த ஒரு பாட்டிலோட விலையே 35 ரூபா தான். நெய் பாட்டில் கூட பாருங்கள், இந்த கவரெல்லாம் பிச்சுட்டு கழுவிட்டு ஏதாவது கொட்டி வச்சுப்பேன். இதில் பாருங்கள், நான் பட்டை, லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம். உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ பார்த்தோன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் டப்பா வாங்கி கொட்டி வைங்க. வீட்டுக்கு ஒரு நாள் 2 நாள் உங்கள் அம்மா வரலாம், இல்லை மாமியார் வரலாம், இல்லை நாத்தனார் வரலாம். அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும் போதே எடுத்து செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும். எதை எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எங்கே இருக்குன்னு கேட்டு செஞ்சால் ஒரு டென்ஷன், நமக்கும் டென்ஷனாக இருக்கும், அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற நல்லா பளிச்சுன்னு இருக்க பாட்டிலில் நீங்கள் வாங்கி எல்லாத்தையும் போட்டு வைங்க. இந்த வருங்க, இப்படி சோப்பு போட்டு பஞ்சு வச்சு இந்த பிளாஸ்டிக் நார் வச்சு நீங்கள் தொடங்க. ஏன்னா நம்ம மற்ற நார்லாம் போட்டால் இந்த பெயிண்ட்லாம் போயிடும். அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் நார் இல்லாட்டி பஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈரத்துணி போட்டு தொடச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி எடுத்துடலாம் வெளியில். அந்தளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த பலகையை எடுத்துகிட்டு பெரிய பாட்டில் வச்சுக்கலாம். சின்ன சைஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயுமே இந்த டபுள் டேப் வந்து ஒட்டி வச்சுருப்பேன் எல்லாத்துலேயுமே. நம்ம காஞ்ச துணி போட்டு நல்லா ஈரம் போகிற அளவுக்கு துடைச்சிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக மெனக்கடணும்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட இப்படி வந்து நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு ஆளாக பண்ண முடியாது. இல்லை மொத்தமாக என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃபு பண்ணால் கூட போதும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்கிற அன்றைக்கி மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் துடைச்சிருங்க. ஷெல்ஃபுக்குள்ளே க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஒரு நாள் ஒரு ஷெல்ஃபு பண்ணுங்கள். வெளியே துடைக்கும் போது மட்டும் எல்லாத்தையும் ஒரே டைம் துடைச்சிருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
பாருங்கள், இப்போ நான் வந்து பேப்பர் போட்டேன். நல்லா தொடச்சிட்டு காஞ்ச துணி போட்டு தொடச்சிட்டு இப்போ பேப்பர் போட்டேன். இந்த மாதிரி பெருசெல்லாம் வந்து நான் மேலே வச்சுருவேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு நேரம் எடுப்பேன். அதனால் இதெல்லாம் நான் வந்து மேலே வச்சிடுறேன். அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் கீழே வச்சுருவேன். இது மைதா, இது நான் எடுப்பேன் கொஞ்சம் அடிக்கடிக்கு. கொஞ்சோண்டு இங்கே வெளியே கொட்டிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா வண்டு வந்துடும் அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொட்டி வச்சுட்டு மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி இதெல்லாம் கூட நான் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அந்த மாதிரி பட்டாணி ஐட்டம், இந்த மாதிரி வத்தல் இதெல்லாம் மேலே வச்சுருவேன். இங்கே பாருங்கள், இந்த மசாலா போட்டு வச்சுருக்கிற டப்பாலாம் வந்து மேலே வச்சுருவேன். இது ஏன்னா எப்பயாவது நம்ம பிரிஞ்சி சாதம் அந்த மாதிரி பண்ணும்போது தான் அதை எடுப்பேன். அதனால் அதெல்லாம் மேலே வச்சுருவேன். மசாலா டப்பா இது வந்து மசாலா டப்பா அடிக்கடிக்கு எடுப்பேன் அப்படின்னு இது கூட நான் ஃபுல்லாக மூட மாட்டேன். இந்த ஒரு தட்டை போட்டுட்டு இதை இப்படி வச்சுருவேன். ஏன்னா நம்ம எடுக்கும் போது வழுக்கி விட்டுறாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கை பிடிச்சிட்டு எடுத்தோம்னா வழுக்காது. அதனால் இந்த மூடியை கீழே வச்சு ஒரு மூடி மட்டும்தான் அதில் வைப்பேன். பாருங்கள், சோம்பு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிறதெல்லாம் இப்படி கொட்டி வச்சுருவேன். இது வந்து கொஞ்சம் டக்குன்னு எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தனியாக போட்டு வச்சுப்பேன். இது வந்து புட்டு மாவு நான் வறுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஏற்கனவே உங்களுக்கு புட்டு வீடியோ போட்டிருக்கேன். கோதுமை மாவு புட்டுக்காக அவசரத்துக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு தோசை பொடி தோசை ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பொடி தோசை பொடி போட்டுட்டு நம்ம இந்த சர்க்கரையை மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த பொடிக்காக இந்த சர்க்கரையை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் ஸ்வீட்டு இது கொஞ்சம் வச்சுருக்கேன். எப்பயாவது நான்வெஜ் செஞ்சால் இதை எடுத்து தட்டில் வச்சுருவேன் நான். இது வந்து இட்லி பொடி. நான் எந்த பாட்டில்லையுமே அதோட கவரும் வைக்க மாட்டேன், பேப்பரும் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளெயினாக தான் வைப்பேன். அப்போ தான் நம்ம பார்த்தோன்னே எடுக்க முடியும். இல்லைனா இது என்னது அது என்னது அப்படின்னு இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருப்போம். அதனால் இது சால்ட்டு கொஞ்சோண்டு டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் நான் டேபிளில் கொண்டு போய் வைக்க மாட்டேன், இங்கேயே வச்சுருவேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே தனித்தனியாக கொஞ்சம் வச்சுருப்பேன். 2-3 ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். இந்த டப்பாலையும் கொஞ்சம் வச்சுருப்பேன். இது வந்து கலர் அந்த மாதிரி எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டுருவேன். ஏன்னா அங்கங்கே வச்சிட்டோம்னா தேடிட்டு இருப்போம். அதனால் இது எல்லாமே ஒரே டப்பாவில் வச்சுருப்பேன். பச்சை கற்பூரம், கேசரி கலரு அந்த மாதிரி. இது வந்து வெண்ணிலா எசன்ஸு, ஒன்று பைனாப்பிள் எசன்ஸு. எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபு முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து பெரிய பேக்கெட் 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட் வாங்கி தனியாக கொட்டி வச்சுருவேன். மீதியை வந்து எடுத்து மசாலா டப்பாவில் கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு இங்கே வேணுன்றப்ப எடுத்துப்பேன். நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பளிச்சுன்னு வெளியில் தெரிகிற மாதிரி பாட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா அதான் சொல்கிறேனே, நம்ம மட்டும் சமைக்கிறதுன்னு கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் டக்குன்னு பார்த்து டக்குன்னு சமைக்கிற மாதிரி இருக்கணும். தேடிட்டு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சமையலுக்கு ஆள் வச்சுக்கிறீங்க, 6 மாதம் பண்ணுறாங்க, 6 மாதம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக சொல்லி கொடுத்துட்டுருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களே பார்த்து அவங்களே எடுத்து செஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் கூடுமான வரை இந்த மாதிரி கண்ணாடியில் இது எல்லாமே பிளாஸ்டிக். இது வந்து பாருங்கள், நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷம் கூட ஆயிடுச்சு, நார்த்தங்காய் ஊறுகாய். நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து எண்ணெய் போட்டு தாளித்து சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஊறுகாயெல்லாம் வந்து செமையாக இருக்கும். ஜுரம் அடித்தா இந்த ஊறுகாய் எடுத்துக்கலாம். 2வது மாதமாக இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கூட தயிர் சாதம் ஊட்டும் போது இந்த ஊறுகாவை கொஞ்சோண்டு அதில் வச்சுட்டு ஊட்டினீங்கன்னா ஜீரண சக்தி ரொம்ப கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் போட்டு ஸ்டாக் வச்சுப்பேன் எப்போவுமே வேணுன்றப்போ எடுத்துக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், மாங்காய் சீசனில் வந்து சீசன் இருக்கும்போது இந்த மாங்காவை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். இது வேணுன்றப்போ நான் நல்லா தாளித்து எடுத்துப்பேன். இல்லை இதை வெறும்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்களாம் இந்த மாதிரி பொண்ணு மருமக அப்படி வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கனாக்கா அவங்க வந்து வேணுன்றப்போ கொஞ்சம் தாளித்து எடுத்துப்பாங்க.
பாருங்கள், நான் அங்கே சொன்ன மாதிரி இந்த பலகை வந்து இங்கே எல்லாமே பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்கிறது தொட்டு இந்த பலகையை வந்து நான் கீழே எடுத்து போட்டுட்டேன். வேறு எங்கேயாவது வச்சோம்னா தொலைஞ்சிரும், அதனால் கீழே எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுக்குவோம். பாருங்கள், நான் அந்த 2 ஷெல்ஃபும் தொடச்ச மாதிரியே தொடச்சிட்டு இப்போ பேப்பர் போட்டுட்டேன். நம்ம அடுக்கிடலாம். எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப எடுக்காத பொருளை வந்து கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க. நம்ம அடிக்கடிக்கு எடுக்கிற பொருளை கொஞ்சம் முன்னாடி வைங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அப்படி லைனாக வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் அடை மாவு, ரெடிமேட் அடை மாவு அரைச்சி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாவு இது. இது வந்து சாம்பார் பொடி. தனியாக ஒரு வீடியோ போட்டேனே சாம்பார் பொடி. சாம்பார் பொடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிப்பேன். அது அதிகமாக அரைக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம மேலெல்லாம் தொடச்சிடலாம். மேலே எல்லாம் நல்லா தொடச்சிட்டேன். சுத்தமாக அழுக்கு இல்லாமல் சோப்பு போட்டு திருப்பியும் ஈரத்துணி போட்டு காஞ்சி துணி போட்டு தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் பேப்பர் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே தொடச்சி பேப்பர்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இது நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அடுக்கிறேன். இது வந்து ரசப்பொடி, இது வந்து குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், இது சாம்பார் பொடி, இது வெறும் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன் டெய்லி யூஸ்க்காக. இது வந்து டீ தூள், இது வந்து ஃபில்டர் காஃபி தூள். இங்கே பாருங்கள், இது சர்க்கரை, இது வந்து பச்சரிசி மாவு. அதாவது டெய்லி நம்ம எதுக்காவது வேணும் அப்படின்னா இப்படி லைனாக கூட நம்ம அடுக்கிக்கலாம். பச்சரிசி மாவு ஏதாவது டெய்லி டக்குன்னு எடுக்கிறதுக்கு வேணும்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். சர்க்கரை, இது டீ தூள், இது ஃபில்டர் காஃபி தூள், வெறும் மிளகாத்தூள், இது வந்து சாம்பார் பொடி. இந்த எள்ளு கொஞ்சோண்டு இங்கே டவாவில் போட்டு வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இட்லி பொடி வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து வெந்தய குழம்பு பொடி, இது மிளகு பொடி, இது வந்து பொட்டுக்கடலை பொடி, பொரியலுக்கெல்லாம் பொருள். இது வந்து சுக்கு. இதில் எப்போவுமே ஏலக்காய் பொடி போட்டு வைப்பேன், ஏன்னா டீ போட்டோம்னா போடுறதுக்காக. இது வந்து கட்டி பெருங்காயம், இது ஜீரகத்தூள், இது வந்து மொச்சை கொஞ்சோண்டு இருந்த தொட்டு நான் இங்கே வெளியில் போட்டு வச்சுருக்கேன் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக. இது கரம் மசாலா பொடி, இது வந்து சோடா, ஆப்ப சோடா, இது வந்து வெந்தய குழம்பு பொடி. எப்பயாவது குழம்பு வச்சோம்னா தேவை அப்படின்றதுக்காக. இந்த மஞ்சள் வந்து எப்பயாவது சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஓமம், கொஞ்சோண்டு தான் இருக்குது ஓமம், இனிமேல் வாங்கி போடணும். வந்து கரம் மசாலா பொடி. இப்படி நீங்கள் லைனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நெய் வந்து எப்பயாவது எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக நெய் வாங்கி, இது வந்து தேன் எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேணுன்றதுனால இந்த ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டு குடிக்கும் போது அதில் ஒரு டிராப்ட் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம அடுப்பு மேடையே க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து கல்லுப்பு ஒரு ஜார்லேயும் சால்ட் ஒரு ஜார்லையும், உப்பு வந்து இந்த மூலையில் வைக்கணும் அப்படின்றதுனால நான் இதை இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி ஓரளவு கழுவி வச்சுருங்க. இது குக்கரோட அந்த புடிக்கு வர்றது. தூக்கி போட்டால் திருப்பி நம்ம கேட்குற நேரம் கிடைக்காது, தேடுற நேரம் கிடைக்காது. அதனால் இதையும் நான் வச்சுருக்கிறேன் பத்திரமாக தூக்கி போடாமல். இதை நம்ம இப்படி கழட்டிக்கிட்டு கூட க்ளீன் பண்ணலாம். அது வந்து நான் அடிக்கடிக்கு பண்ணுவேன், அதனால் சரி இப்படி கழட்டி போட்டுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம்.
நம்ம நல்ல தண்ணி போட்டு கழுவிட்டு துணி போட்டு துடைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது கைக்கு வசதியாக நான் இந்த மூலையில் எடுத்து வச்சுருவேன். இப்போ நம்ம அடுப்பு மேடையை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மேடையெல்லாம் வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிடலாம். ஒரு இடத்துல கூட வந்து என்னோடய கிச்சனில் பிசுப்பே இருக்காது. இந்த ஷெல்ஃபு இந்த இது எதுவுமே அந்த பிசுப்பு வந்து வர்ற அளவுக்கு விட மாட்டேன். போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுறதை விட இந்த மாதிரி ஈர துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு திருப்பி காஞ்ச துணி போட்டு தொடச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அடுப்பு மேடையில் வந்து இன்னொரு ட்ரிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் வெறும்னு இப்படியே ப்ளைனாக பண்ணி விட்டுருவாங்க. நான் வந்து வீடு கட்டும் போதே இந்த மாதிரி ஒரு கல்லை வந்து பண்ண சொன்னேன், அடுப்பு மேடை போடுற கிரைனைட் போடுறவங்க கிட்ட. ஏன்னா இங்கே எவ்வளோ தண்ணி கொட்டினாலும் எண்ணெய் கொட்டினாலும் இந்த பலகையில் வந்து படவே படாது. இது அப்படியே கீழே போய் சிங்க்குக்கு போயிடும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுற சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மேலே கபோர்டு, அதுக்கு அடுத்த கபோர்டு, இப்போ அடுப்பு மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கீழே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஷிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் பண்ண முடியல இன்றைக்கி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுடலாம். விட்டுட்டு இன்னொரு நாள் கூட நம்ம கீழே உள்ள கபோர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரே நாள் நீங்கள் போட்டு இழுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த கீழ் ஷெல்ஃபில் உள்ளது ஃபுல்லாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து நான் வந்து எப்போயாவது வேணுன்றப்போ யூஸ் பண்ணுறது. அதை விட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள், அரிசி பொடி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கீழ் ஷெல்ஃபு க்ளீன் பண்ணும்போது இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் பக்கெட்லலாம் அரைச்சின்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த இடத்துல வந்து நான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். இப்படி நிறைய சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே போட்டு கீழே வச்சுருவேன். இந்த மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இங்கே வச்சுருவேன். யூஸ் பண்ணாத ஜரி எப்பயாவது ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. பச்சரிசி இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி இடத்துல வச்சுப்பேன். பாருங்க, வெறும் மிளகாத்தூள், பாருங்க. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு முதல்ல இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிக்கலாம், தூசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குப்பையை வந்து நம்ம இந்த பேப்பரில் இப்படி தள்ளி எடுத்துக்கலாம். இதை துடைக்கும் போது பாருங்கள், இந்த நார் போட்டு துடைக்கும் போது ரொம்ப தண்ணி போடாதீங்க, அழுத்தி தேய்ங்க, கொஞ்சம் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பேப்பர்லாம் போட்டு நிறைய சாமான் அடைச்சி வச்சிங்கன்னா தான் இந்த கரப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் வந்து அடைஞ்சு போயிடும். அதனால் பேப்பர் போடாதீங்க. முக்கால்வாசி பேப்பர் போடாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வராமலே இருக்கும். நான் அதனால தான் இந்த கீழே ஷெல்ஃப்லாம் வந்து பேப்பர் போடாமல் வச்சுருக்கேன். இதே நீங்கள் மல்லிகை சாமான் மேலே வைக்கிறதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கொஞ்சம் தண்ணியோடு நம்ம அடுக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கபோர்டெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு விட்டுருங்க. உள்ளே இருக்கிற ஈரம் ஃபுல்லாக காஞ்சிரும். காஞ்ச உடனே தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த வாடை, பூச்சக்கல்லான் பிடிச்ச வாடை அடிக்கும். அதனால் அது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஒரே நாளில் செஞ்சு முடிக்கணும்னு கூட யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கபோர்டாக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு இடம் இருக்குது. இடம் இருக்கிற தொட்டு இந்த தூக்கு காலியாக இருக்குது. இதில்
இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். நான் வந்து ஒவ்வொரு மளிகை சாமானும் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல சீப்பாக கிடைக்குதோ அந்த மாதிரி தேடி வாங்குவேன். ஒரு சிலர் வந்து ஒரு இடத்துல லிஸ்ட்டு போட்டால் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அங்கே ஒரே இடத்துல தான் வாங்குவாங்க. நான் அப்படி கிடையாது. ஒரு சில பொருள் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வாங்குவேன். உங்களுக்கு அது எப்படி அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இந்த மாதம் மளிகை சாமான் போடலை, அதனால் இப்போ மீதி இருக்கிற பொருள் இங்கே இருக்குது. அந்த காஞ்ச மிளகாய் வந்து இங்கே பாருங்கள், இதில் குண்டு மிளகாய் வச்சுருக்கேன். எதுக்காவது சட்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து தாளிக்க கொல்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடிக்கு எடுக்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி இது நம்ம ஏற்கனவே அங்கே கொட்டி வச்சுருக்கோம், அதனால் பின்னாடி வச்சிடலாம். இந்த மாதிரி சர்க்கரையும் நம்ம அடிக்கடிக்கு எடுப்போம். இந்த புளியை வந்து எப்பயாவது ஒரு நேரம் தான் எடுப்பேன். இது வெறும் மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள். இது வந்து மேலே கொட்டி வச்சுருக்கேன் பாட்டிலில், அதனால் இது நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பிரியாணி அரிசியும் நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அட்டைப்பெட்டியில் வந்து இந்த மிக்சியோட பொருள் எல்லாமே இருக்குது. மிஸ் ஆகிடும்ன்றதுனால இந்த அட்டைப்பெட்டிலேயே நான் வச்சுருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் டெய்லி எடுப்பேன், அதனால் லஞ்ச் கட்டுறதுக்காக அது முன்னாடியே வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் ஷூட்டிங் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இது கொஞ்சம் உள்ளே வச்சிடலாம். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கூட இந்த வேலையை நம்ம ஒரு நாளைக்கு 2 ஷெல்ஃபு 3 ஷெல்ஃபு அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம மூடிட்டு வெளியில் க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது உள்ளெல்லாம் நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம மேலே க்ளீன் பண்ணும்போது தான் யாராவது நமக்கு கொஞ்சம் அந்த சோப்பெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் தேவை. கீழே க்ளீன் பண்ணும்போது நம்மளே தனியாகவே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெளியில் இந்த இடத்துலலாம் வந்து அழுக்கு இருக்குது, நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டாவது நான் வந்து இந்த அடுப்பு மேடையில் வந்து இப்படி ஒரு கல் வச்சுருக்கேன் குறுக்கில், அதனால் இங்கே எவ்வளோ தண்ணி கொட்டினாலும் இந்த ஷெல்ஃபில் வந்து படவே படாது. ஏன்னா இது தனியாக வந்து நான் சொல்லி இதை செஞ்சுருக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இது பிளெயினாக இருக்கும், அடுப்பு மேடையில் கொட்டுற தண்ணி ஃபுல்லாக இந்த ஷெல்ஃபு மேலெலாம் கொட்டி ரொம்ப அசிங்கமாகிடும். அதனால் இந்த கல் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு இதை அந்த ஜில்னஸ்லாம் போக விடலாம். அப்போ தான் வந்து நம்ம பாத்திரம் அடுக்குனா
அந்த ஒரு மாதிரி வாடை வர்றதெல்லாம் வராது. கொஞ்ச நேரம் ஃபேன் பட்டு விடலாம். இப்போ நம்ம அந்த ஒரு கதவு மட்டும் திறந்துருக்கட்டும். இப்போ வெளியில் க்ளீன் பண்ணிடலாம். நல்லா அந்த ஈரத்துணி போட்டு நீங்கள் துடைக்கும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி துடைங்க. அப்போ தான் அந்த சோப்புலாம் க்ளீனாக போகும். இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை உள்ளே அடிக்கலாம். நான் வந்து இந்த கீழெல்லாம் வந்து பேப்பர் போடுறதில்ல. ஏன்னா போட்டால் அது ஒரு மாதிரி வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போடுறதில்ல. இப்போ பாருங்கள், ஒரு கபோர்டு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்த கபோர்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கபோர்டாக பண்ணால் தான் வந்து திடீர்னு டைம் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நான் அரிசி சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் தான் வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மாப்பு போட்டு துடைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதில் எல்லாம் கத்தி அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம குக்கர் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு டைட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேப்பு, திடீர்னு யாராவது எலக்ட்ரிஷியன் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் டேப் வந்து இந்த இடத்துலையே வச்சுருக்கேன். கத்திரிக்கோல், இதை பாருங்கள், கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஒயரு. அதனால் இதெல்லாம் டக்குன்னு எடுக்கிற பொருளெல்லாம் இந்த கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிற இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேலேருந்து க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ள தூசியை ஃபுல்லாத்தையும் இந்த ப்ரெஷ்ஷில் வந்து தட்டி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். கீழே வந்து இப்படி ஒரு கை பிடிச்சிக்கங்க. ஏன்னா நீங்கள் மேலே இங்கே அழுத்தி துடைக்கும் போது சில டைம் இது கீழே விழுந்துடும். இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இப்படி ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் வாட்டப்படும். பாருங்கள், நம்ம தேவையான கரண்டி எல்லாம் அடிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க, வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி எல்லாம் நம்ம இதுக்குள்ளே அடுக்கி வச்சுக்கலாம்.
பாருங்கள், முதல் கத்தியெல்லாம் வந்து இந்த முன்னாடியே நம்ம வச்சிடலாம். கத்தி, கத்திரிக்கோல். பாருங்கள், கத்திரிக்கோல் எல்லாமே நான் ஒரே சைடு வச்சுக்கிறேன். இந்த கத்தியெல்லாம் நான் இங்கே வச்சிடுறேன். பாருங்கள், இந்த வடக்கம்பி லென்த்தாக இருக்கிற தொட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீவுற ஐட்டம்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம், டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே நம்ம இதில் போட்டு வைக்கலாம். எதையே நம்ம தூக்கி போட்டோம்னா திடீர்னு ஒரு அவசரத்துக்கு நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃபோர்க்கு, ஸ்பூன்லாம் இப்படி நம்ம டக்குன்னு கையில் எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அன்னை குத்தி இந்த பக்கமாக வச்சிடலாம். ஜல்லி கரண்டி, அன்னை குத்தியெல்லாம் இப்படி டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இட்லி எடுக்கிற கரண்டி. இது இந்த கத்தியெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். தோசை கரண்டி, அன்னை குத்தி, ஜல்லி கரண்டி இதெல்லாம் ஒரே செட்டாக வைக்கிறேன். குழம்பு கரண்டியெல்லாம் ஒரே செட்டாக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்பூன்லாம் ஒரு செட்டு ஒரு இடத்துல வச்சிடுறேன். இந்த மாதிரி காய் சீவுறது இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம கத்தி வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். முறுக்கோட அச்சு இதெல்லாம் வந்து நம்ம டம்ளரில் காஃபி போட்டு வச்சா அதை மூடி வைக்கிறதுக்காக சின்ன சின்ன தட்டு, இதுவும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாத வெயிட்டு, இதையும் இந்த ஓரம் வச்சு வைக்கலாம். இதை தூக்கி போட்டால் திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து கிடைக்காது. அதனால் கட்டைக்கரண்டி நம்ம ஸ்பூன் முன்னாடி வச்சுட்டு கட்டைக்கரண்டி எப்படி வச்சுக்கலாம். இந்த குட்டி ஸ்பூன் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். எண்ணெய் கரண்டி, ஃபோர்க்கெல்லாம் ஸ்பூன் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். இது பழைய லைட்டரு, வேலை செய்யுது, அதனால் தூக்கி போடாமல் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து திடீர்னு மாவு ஆவி கட்டுறதுக்காக ஒரு துணி வேணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம இப்படி ஒரு டப்பாவில் போட்டு கூட வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் கிண்ணம், டம்ளர் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். அதனால் நான் இதில் பேப்பர்லாம் வந்து போடுறதே இல்லைங்க. பேப்பர் போட்டால் அது வந்து நஞ்சு போயிடும், ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் பேப்பர் போடுறதில்ல எதுக்குமே. வெறும் மளிகை சாமான் வைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் பேப்பர் போடுவேன்.
கூடுமான வரை நீங்கள் இதுக்குள்ளே பாத்திரம் வைக்கும் போது ஈரம் இல்லாமல் வைங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி மிக்சியோட ஐட்டம் ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன். இதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் தொடப்பத்தை விட்டு அந்த குப்பையெல்லாம் இப்படி தள்ளி விட்டுருங்க. பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து நான் கழட்டி எடுக்கிற மாதிரி வைக்கல, அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த லென்த்தாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் நிற்க வைக்க முடியாது, அதனால் இப்படி சாட்சியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இது நான் நேற்றுக்கு தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சேன். பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாமே பிளாஸ்டிக் ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதனால் இதை மேலே மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தட்டு வைக்கிறது வந்து நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் இதில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை மேலே மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் சமையல் முடிச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மேலெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணக்கூடிய வேலையே வராது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு ஷெல்ஃபு. இப்போ கிச்சன் கிளீனிங் முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே வீட்டை வந்து இந்த ரூமை வரைக்கும் பெருக்கி தொடச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம கிச்சன் கிளீனிங் முடிச்சாச்சு. இப்போ தரையை வந்து நம்ம பெருக்கிட்டு தொடச்சிடுவோம். கையோடு தொடச்சிட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், மேலே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணும்போது சின்ன பையனை கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டேன். ஏன்னாக்கா கொஞ்சம் அந்த சோப்பெல்லாம் எடுத்து கொடுக்கணும். நம்ம இறங்கி ஏறினா ரொம்ப லேட்டாகும். மேலே பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படும். நம்ம கீழே க்ளீன் பண்ணும்போது யாருமே நமக்கு தேவையில்லை. நம்மளே வந்து ஒவ்வொரு ஷெல்ஃபாக ஒவ்வொரு இதுவாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரே நாள் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 கபோர்டாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.